பிட்காயினே ஒரு ஊர் பேர் தெரியாத காயின் தான். ஆல்சோ யூ கேன் லாஸ் இன் எனி திங் இஃப் யூ ஆர் மீன் டு. இட்ஸ் 90% லக். ஃபர்கெட் அபவுட் இட் இஃப் யூ ஆர் அன்லக்கி. ஓகே ப்ரோ, இப்போ என்னென்னா படிக்கிறதுங்கிறது கஷ்டம்தான். ஓகே, இப்போ நீங்கள் படிக்கலைங்கிறதுக்காக அதை பற்றி உங்களுக்கு தெரியாங்கிறதுக்காக சரியான விஷயம் பிள்ளையாது. ஓகே, எனக்கு இதை மாதிரி கொமெண்ட்ஸில் பார்க்கக்குள்ள எனக்கு அந்த நிறையும் திராட்சைப்பழ கதையும் தான் ஞாபகம் வர. நம்ம சின்ன வயசில் படிச்சு நம்மளுக்கு ஒன்று கிடைக்கல, நம்மளால ஒன்று முடியலைன்னு சொன்னால் அந்த விஷயமே பல, அந்த விஷயமே ஃபேக். நம்மளுக்கு தெரியா நம்மளால அது முடியலைன்னு சொன்னால். பிளாக் ராக்கை பற்றி தெரிஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கணும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் இந்த பிட்காயினை பற்றி இந்த சின்ன விஷயமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்குள்ள பிளாக் ராக்கை பற்றி தெரிஞ்சிருக்காது. பிளாக் ராக்குங்கிறது ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி உண்டு. ஓகே, உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ட்ரில்லியன் கணக்கில் அசெட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெரிய அசெட் மேனேஜர் உண்டு. ஓகே, உலகத்தையே கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பிளாக் ராக், வேன்கார்டுன்னு சொல்லித்தான் அநேகமானாக்கள் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்களே பிட்காயினை விலைங்க எடுத்து பிட்காயின் இடிஎஃப்ஸ், ஓகே, அவங்களோட கஸ்டமர்ஸோட ஃபண்டுக்கு இது செய்கிறாங்க. இப்போ அவங்க ஹோல்ட் பண்ணுற பிட்காயின் இடிஎஃப்ல இருக்கிற ஃபண்ட்ஸே பில்லியன் கணக்கில் வந்துட்டு ஆல்ரெடி. இவங்க ஆரம்பித்ததே 1 வீக் தான் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ செய்கிற டைம்ல இருந்து. ஸோ நான் எப்பயுமே மாசஸ், அதாவது உலகத்தை ரன் பண்ணுற பெரிய மாஸ் கம்பெனிஸ், இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் எதை நோக்கி போகிறாங்களோ அதை நோக்கி அதை ஃபாலோ பண்ணி போகிற ஒரு ஆள். ஓகே, ஸ்டில் நீங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன், இந்த கார்பேஜ் மணிங்கிறது பேப்பர் கரன்சி, நினைச்ச பிரிண்ட் அடிக்கிற இந்த ஒன்றுக்குமே என்ன இது இல்லாத, பர்த் இல்லாத இந்த ஃபேக் கரன்சிக்கு பின்னால் நீங்கள் உங்களோட அசெட்டுகளை, உங்களோட சேவிங்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் குட் லக். இன்ஃப்ளேஷன் உங்களோட சொத்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடும். ஓகே, 90% லக்குன்னு சொல்லுறீங்க. அது என்னன்னு சொன்னா, நீங்க கெம்பிளிங் செய்ய வந்தீங்கன்னா, கெம்பிளிங்கிறது எல்லா இடத்தையும் இருக்குது. ஓகே, நீங்க கெம்பிளிங் செய்யறா சூதாட்ட கழகத்துக்கு போய் தான் சூதாட வேண்டியது இல்லை, எல்லா இடத்தையும் கெம்பிளிங் செய்யலாம். நீங்க கண்ணை மூடிட்டு போய் என்ன குறுக்கால ஒரு கோயினை வாங்கி போட்டு மேலே போகும் சொல்லி நீங்க ப்ராப்பர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இல்லாம, ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லாம, சும்மா எவனோ சொல்றாங்கிறதுக்காக ஏதோ செஞ்சு நீங்க பாஸ்ட்ல லொஸ்டா இருக்கீங்கிறது நீங்க போடுற கமெண்ட்ல விளங்குது. நீங்க குறுக்கால போய் லொஸ்ட் ஆகினதுக்கோ, நீங்க குறுக்கால போய் ஏதோ செஞ்சு மடுவட்டத்துக்கு அந்த விஷயம் பிள்ளையாகிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, பிட்காயின் ஒயிட் பேப்பர்னு சொல்லி கூகுளில் தேடினா வரும். ஓகே, பிட்காயின்னா என்ன, பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எந்த அளவுக்கு இந்த விஷயம் எந்த அளவுக்கு நம்ம உலகத்துக்கு தேவை, எந்த அளவுக்கு நம்ம கரப்டட் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏன் நம்மட அசெட்டை நம்மளோட ஓன் கண்ட்ரோல் எடுக்கிற இடம் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி அந்த பிட்காயின் ஒயிட் பேப்பர், சாரி அது இங்கிலீஷ்ல அடிக்கும், ஏலம்னு சொன்னால் வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. வரணும்னு சொல்லி நம்புறேன், எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வாசிச்சிருப்பீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு கமெண்ட் ஒன்று நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நம்மளுக்கு தெரியாங்கிறதுக்காக இன்னொரு உதாரணம் வருது. பூனை இருக்கு தானே, பூனை கண்ண மூடினா உலகமே இருந்துட்டுன்னு சொல்லி நினைக்குமா? ஓகே, அது மாதிரி தான் உங்களுக்கு தெரியாங்கிறதுக்காக உலகத்தில் எல்லாமே ஃபேக் ஆகிடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோ ஸ்டடி மேன், ஸ்டடி படிங்க. முதலாவது படிச்சு போட்டு ஒரு விஷயம் செய்யுங்க. எவனோ ஒருத்தன் வந்து என்னையும் வந்து செஞ்சு உங்களை ஸ்கேம் பண்ணி போட்டு போயிருந்தான், இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஒருவன் போய் குறுக்கால ஏதோ ஒரு மடுவட்ட ஒரு விஷயம் வந்து செஞ்சு ஏமாந்துட்டாருண்டா அதுக்காக அந்த விஷயம் பிள்ளையாயிருது. அவர் செஞ்ச மெத்தட் போல. ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ இந்த கொமெண்ட்டை பற்றி நீங்கள் மத்தாக்கள் என்ன நினைக்கிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவர் சொல்கிற மாதிரி பிட்காயினுங்கிறது ஒரு பெரிய தெரியாத காயின், ஒரு ஸ்கேம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிங்களா? அப்படி இல்லாட்டி பிட்காயின் தான் ஃபியூச்சர்னு சொல்லி நினைக்கிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.